Hello viewers, welcome to Landry Max. இன்னைக்கு நம்ம 8th standard 3rd chapter நுடைய algebra topicல இருந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். அதனுடைய learning outcome என்னன்னா to recall addition and subtraction of expressions. Addition and subtraction of expressions பத்தி நம்ம 7th standardல நீங்க படிச்சது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை ரீகால் பண்ண போகிறோம். பிகாஸ் அதை ரீகால் பண்ணால் தான் அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம இந்த 8th ஸ்டாண்டர்டுடைய கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்னுடைய ரீகால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரீகேப் பண்ணோம். ஒரு சில கான்செப்ட் என்னெல்லாம் நம்ம அல்ஜிப்ராவில் ஆல்ரெடி படிச்சிருக்கோன்றதை ரீகேப் பண்ணோம். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். So variable and constants அப்படின்னா a variable takes different values which is represented by x, y, z etc. அதாவது வேரியபிள்னா வேரியிங் குவான்டிட்டின்னு அர்த்தம். வேரியபிள்னா இட் மே வேரிஸ்ன்னு அர்த்தம். அதாவது அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். வேரியிங்னா வேரிஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்மளால் எடுத்துக்க முடியறதா இருக்கும். தட் இஸ் இப்போ ஜென்ரலாக அதை நம்ம சொல்லும் போது XYZ தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் நமக்கு 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டை வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேரியபிள்ஸ்னால் ஏபிசிடின்னு அந்த ஆல்ஃபபெட்ஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. வேரியபிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் வேரியிங் குவான்டிட்டின்னு அர்த்தம். வேரியிங் குவான்டிட்டி வேரியபிள்னா வேரியிங் குவான்டிட்டின்னு அர்த்தம். ஏபிசிடிலாம் வேரியபிள்ஸ் அப்படின்னும் போது நம்ம அதை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணுறமே தவிர்த்து ஏபிசிடினா வேரியபிள்ஸ்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தென் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் ஹேஸ் நியூமெரிக்கல் வேல்யூ சச் அஸ் 31 -7 3/10 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டன்ட்ஸ்னால் ஃபிக்ஸ்டு வேல்யூ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 31 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 31னா 31 தான். அந்த இடத்துல வேறு வேறு வேல்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி -7னா இட் ரெப்ரசன்ஸ் -7 ஒன்லி. அங்கே நம்மளால் வேறு நம்பர் எதையும் சொல்ல முடியாது. 3/10னா 3/10 தான். தட் இஸ் அது ஒரு ஃப்ராக்ஷன், அது 3/10 தான் இருக்குமே தவிர்த்து அங்கே நம்ம வேறு வேரியபிள்ஸ் அங்கே வேறு எதுனா கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஃபார் தட் இஸ் இது ஃபிக்ஸ்டு குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது வேரியிங் குவான்டிட்டி. இது ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும், இது வேரியிங் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நீங்கள் 6th 7th படித்த கான்செப்ட் தான். ஜஸ்ட் இதை நம்ம ரீகால் பண்ணணும். பிகாஸ் இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த டாபிக் கிளியராக புரியுன்றதுனால நம்ம இதெல்லாமே ரீகால் பண்ணி தான் ஆகணும். ஸோ தென் அடுத்த டாபிக் என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா we combine variables and constants using the mathematical operations addition and subtraction to construct algebraic expressions. அதாவது வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கான சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் ப்ராடக்ட் டிவைட் தவிர்த்து ப்ளஸ் கமா மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டில் வேரியபிளும் இருக்கலாம் கான்ஸ்டன்ட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் ஒரு டேர்ம் இருக்கிறது அப்படின்னா அந்த டேர்ம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த எக்ஸ்பிரஷன் 6x + 1 இஸ் அப்டைன் பை ஆடிங் 2 பார்ட்ஸ் 6x and 1. ஹியர் 6x and 1 ஆர் known as terms அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் 6x + 1 அப்படின்னு இருக்குன்னா அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வேரியபிள் எக்ஸ்பிரஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இதில் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணி 2 டேர்ம் நமக்கு அப்போ நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றது இதில் ஐடென்டிஃபை பண்ணும்போது 6x அப்படின்றது ஒரு டேர்ம், 1 அப்படின்றது ஒரு டேர்ம். தட் இஸ் அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஹியர் 6x and 1 ஆர் known as terms. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு டேர்ம் எப்படியெல்லாம் இருக்கலாம். ஆல்சோ எ டேர்ம் மேபி எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு வேரியபிள் இருக்கலாம். கான்ஸ்டன்ட்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 7 -10 வாட் எவர் இட் இஸ், ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம், 1/5 எக்ஸெட்ரா. அது மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி வேரியபிள்னா ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற எந்த ஒரு
வேரியபிளாக வேணால் கூட இருக்கலாம், இந்த ஆல்ஃபபெட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, a product of 2 or more variables such as x, y, p, q, abc அப்படின்னு இருக்கலாம். அதாவது இப்போ ஒரே ஒரு வேரியபிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏபிசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களா, அது மாதிரி மோர் தென் 2 வேரியபிள்ஸ் ஆர் அதை தவிர்த்து அதை விட எக்ஸ்ட்ரா கூட வேரியபிள்ஸனுடைய ப்ராடக்டாக இருக்கலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்றது தான் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி பி கியூ பி இன்ட்டு ஒய். ஸோ 2 வேரியபிள்ஸ்னுடைய ப்ராடக்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதை நம்ம ஒரு டேர்ம் சொல்லணும். இதுக்கு தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டேர்ம்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ்ஸும் மைனஸும் மட்டும்தான் இருக்கலாமே தவிர்த்து ப்ராடக்டோ டிவைடோ இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இடத்துல ஒருவேளை இப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு என்ன கிடையாதுன்னா தனித்தனி டேர்ம்ஸ் கிடையாது. எக்ஸ் பை ஒய் அப்படின்றது ஒரே டேர்ம் தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 or more வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா அதையும் நம்ம ஒரு டேர்ம்னு சொல்லணும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் பாயிண்ட்டு, a product of constant and a variable such as 5x minus 7pq 3abc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் 2 or more வேரியபிள்ஸ்னுடைய ப்ராடக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள்னோட காம்பினேஷனாக தட் இஸ் ப்ராடக்டாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5x அப்படின்னா 5 into x தான் நம்ம 5x அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது என்னென்னா மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் இஸ் இது p into q, அது கூட ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேருது, தட் இஸ் minus 7pq. இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 வேரியபிள்ஸ் ஏபிசின்னு 3 வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு, அது கூட ப்ராடக்டில் ஒரு 3யும் சேர்ந்துருக்கு. ஸோ இது மாதிரி இதுக்கு பேர்லாம் என்னென்னா ஒரு டேர்ம்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு டேர்ம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு கேட்டாங்கன்னா இட் மே பி a constant, it may be a variable, or it may be a product of 2 or more variables, or it may be product of constant and a variable, or more than one variable also we can use here. அப்படின்ற கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டேர்ம். ஒரு டேர்மில் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இதில் கவனிங்க, a term of an algebraic expression is a product of factors. Here each factor or product of factors is called the coefficient of the remaining product of factors. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு டேர்மில், அதாவது எல்லா டேர்மையும் பார்க்கக்கூடாது, நம்ம எந்த டேர்ம் பர்டிகுலராக பார்க்குறோமோ அந்த ஒரு டேர்மில் அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே, ஃபேக்டர்ஸ்னோட ப்ராடக்ட் எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம டேரெக்டாக இப்படி டெஃபினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ வில் பி வெரி கிளியர் than this. ஓகேவா? ஸோ we can learn with the example. So I am taking the example as 5xy. For example 5xy. Now 5xy இதை நம்ம ப்ராடக்ட்ஸாக பிரித்து எழுதலாம். தட் இஸ் 5 into x into y இல்லைங்களா? ஸோ 5 into x into y அப்படின்னும் போது இப்போது எனக்கு இந்த xyனோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனோட கோஎஃபிஷியன்ட், அது கூட ப்ராடக்டில் அந்த xy தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற இந்த 5 தான் அதனோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இதில் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எக்ஸு கூட ப்ராடக்டில் இருக்கிற மீதி 2 இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இந்த 5ம் அதனுடைய ஃபேக்டராக இருக்குது, ஒய்யும் அதனோட ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே எக்ஸ்னோட கோஎஃபிஷியன்ட் தான். அதே மாதிரி ஒய்க்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா ஒய்யை தவிர்த்து அந்த டேர்மில் அது கூட ப்ராடக்டில் 5xன்னு இருக்குது இல்லைங்களா, 5 into x is 5xன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதனோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் அந்த பர்டிகுலர் டேர்மில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இப்போ இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி இல்லை, மேபி இது கூட இன்னொரு டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3z அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3z நம்ம எந்த வகையிலையும் இப்போ இந்த சம்மில் நம்ம வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா இதை நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த பர்டிகுலர் டேர்ம் மட்டும் பார்க்கணும். அதில் அந்த எக்ஸை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது இல்லை ஒய்க்கு தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது அது கூட ப்ராடக்டில் இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹியர் ஈச் ஃபேக்டர் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் கால் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரிமைனிங் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்ம பர்டிகுலராக எந்த ஃபேக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்களோ அதில் அதை தவிர்த்து ரிமைனிங் அது கூட இருக்கிற ஃபேக்டர்ஸ்னோட ப்ராடக்ட் எல்லாமே
அதனோட கோஎஃபிஷியன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலிமா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அதை தவிர்த்து ஜென்ரலாக ஒரு இப்போ இதே இடத்துல வாட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XY அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டால் அது இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும்தான் குறிக்கும். ஒரு டேர்ம் கொடுத்துட்டு உங்களுக்கு வாட் இஸ் அ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5xy is dash அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ரைட் தேர் as 5. ஓகேங்களா? அப்பயே நம்ம அனதர் டேர்ம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, அந்த பர்டிகுலர் டேர்மை மட்டும்தான் நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? தென் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்த விட இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இதில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா நம்ம இப்போது அடிஷன் சப்ராக்ஷன் ரீகால் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பற்றி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸில் எப்படி பண்ணுறதுன்றது தான் அல்ஜிப்ராவில் கண்டினியூவாக லேர்ன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது இந்த லைக் டேர்ம் அன்லைக் டேர்மில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸில் எதை அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பிரஷனில் தப்பு பண்ணுவீங்க. பர்டிகுலராக அடிஷன் சப்ராக்ஷனில் நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இது என்னன்றது தெளிவாக நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. த terms of an expression having the same variables are called like terms, otherwise they are called unlike terms. அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு சில டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3x 4y 5x minus 5y then 3/10 x 4/7y இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எந்த வேரியபிளுக்கு சேம் வேரியபிள்ஸாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி சேம் வேரியபிள்ஸ் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே லைக் டேர்ம்ஸ்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இப்போது எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த டேர்ம் நம்ம 3xன்னும் போது இதே மாதிரி எக்ஸு ப்ராடக்டில் வர மாதிரி, தட் இஸ் அதனோட கோஎஃபிஷியன்ஸில் வர மாதிரி, ஃபேக்டர்ஸாக வர மாதிரி வேறு எந்த டேர்மில் இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இங்கே 3x இருக்குங்களா, அடுத்து இங்கே பாருங்கள் இது 5xன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ்னு அர்த்தம், நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சிமிலர்லி இங்கே -5y இருக்குங்களா, அப்போ இதை விட்டுருங்க, அது ஒய்னோட ஃபேக்டர்ஸாக இருக்கிறதுனால அதை விட்டுருங்க. தென் எக்ஸை பாருங்கள், எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை எடுத்து ரீகலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னலாம் இங்கே லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா 3x 5x 3/10x இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அதுவே அதே மாதிரி ரிமைனிங் இதில் இன்னும் மற்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4y -5y 4/7y these are also like terms because அது கூட இருக்கிற அந்த வேரியபிள் சேமாக இருக்குது பாருங்கள், y அந்த மாதிரி சேம் வேரியபிள்ஸ் இருக்கக்கூடியதனுடைய டேர்ம்ஸ் எல்லாமே லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாற அதர்வைஸ் தே ஆர் கால்ட் அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ இதே எக்ஸாம்பிளில் நான் ஃபஸ்ட்டு 2 மட்டும் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 3x and 4y மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த மற்ற எக்ஸாம்பிள்ஸில் நம்ம லைக் டேர்ம்ஸ்க்காக நான் அடிஷனலாக எழுதினேன். இப்போது இந்த 3x and 4y மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ், பிகாஸ் அது கூட இருக்கிற வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கூட வர வேரியபிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், லைக் டேர்ம்ஸாக அன்லைக் டேர்ம்ஸான்றது தெளிவாக புரிஞ்சுக்க தெரியணும். பிகாஸ் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அடிஷனல் சப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான், பட் நீங்கள் இதை ரீகலெக்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போது அடிஷனல் சப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோமா. நமக்கு கான்செப்ட் ஈஸியாக லேர்ன் பண்ணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் ஹார்டான சம்ஸ்க்கு எல்லாம் போகணும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறேன், தட் இஸ் அடிஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸில் 2x 6y 9x -2y எடுத்திருக்கேன். இப்போது ஆட் பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடிஷனாக இருந்தாலும் சரி இல்லை சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தட் இஸ் இப்போ ஒரு வேளை ஒருத்தர்கிட்ட 3 பென்சில்ஸ் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட 2 பென்சில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த 2 பென்சிலையும் நம்ம கெட் டுகெதராக சேர்க்கும் போது அகைன் எனக்கு கையில் 5 பென்சில்ஸ் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவுண்டிங் தான் மாறுமே ஒழியா பென்சில் ரிமைன்ஸ் ஆஸ் பென்சில் இட் செல்ஃப். அந்த பென்சில் வந்து பென்சிலாகவே தான் இருக்கும். நமக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், கவுண்டிங் மட்டும்தான் டிஃபர் ஆகும். பட் அந்த பென்சில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம லைக் டேர்ம்ஸை ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதே எக்ஸாம்பிளை வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட 3 பென் இருக்குது ஒருத்தர்கிட்ட, இன்னொருத்தர்கிட்ட 2 பென்சில்ஸ் இருக்குது. அதே 2 பென்சில்ஸே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதையும் நான் ஆட் பண்ணும்போது இப்போ 3 பென் அண்ட் 2 பென்சில்ஸ், ஒருத்தர்கிட்ட 3 பென் இருக்குது, ஒருத்தர்கிட்ட 2 பென்சில்ஸ் இருக்குது. ஆட் பண்ணும்போது 3 பென் பென்னாகவே தான் இருக்கும், 2 பென்சில் பென்சிலாகவே தான் இருக்கும். பென்சில் பேனாகவோ பென்னு பென்சிலாகவோ மாறுறதுக்கான சான்சஸ் கிடையாது இல்லைங்களா? ஸோ இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ், இது எக்ஸு. இப்போ நான் எக்ஸ் கூட எக்ஸை ஆட் பண்ணும்போது எக்ஸ் ரிமைன்ஸ் டு பி எக்ஸ் இட் செல்ஃப். எக்ஸ் வந்து எனக்கு எக்ஸாகவே தான் இருக்கணும். இந்த 3 + 2ன்னு இந்த வேரியபிள், தட் இஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லைங்களா, வேரியபிளை தவிர்த்து கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே என்ன நடந்துடக்கூடாது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதில் நமக்கு இந்த வேரியபிளுக்கான கான்செப்ட் ஒன்று மாறும். நான் அது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இந்த எக்ஸு பென்சிலாகவே தான் இருக்குன்றதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு நமக்கு அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கான ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் நிறையவே. அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பற்றின எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்குறோம். ஸோ மேபி யாருன்னா மறந்துருந்தாலும் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவனாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை நீங்கள் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்னுடைய ரூல்ஸ் என்னன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ 3 + 2ன்னும் போது நமக்கு இங்கே 5 வந்துடும். அதுவே எங்கே பார்த்தீங்கன்னா இதில் கவனிங்க, 3 பென் 2 பென்சில்னும் போது அகைன் எனக்கு 3 பென் + 2 பென்சில் நான் ப்ளஸ் மட்டும்தான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும் வழியா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகாது. இந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வந்தது. தட் இஸ் இது அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியாது, லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இப்போ தான் நான் சொன்னேன் லைக் டேர்ம்ஸ் தான் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் 2 மெத்தடில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஹரிசாண்டல் மெத்தட் அண்ட் காலம் மெத்தட்னு 2 மெத்தட் பார்த்துருப்பீங்க. பட் எப்போவுமே காலம் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஹரிசாண்டல் மெத்தடில் கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த சிம்பிள்ஸ் என்ன வருது என்ன பண்ணுறதுன்றதுலாம் பார்த்துட்ருக்கிறத விட எப்போயுமே காலம் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் அதன்படி தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இப்போ நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் 2x, அதே மாதிரி 9x. ஸோ காலம் மெத்தட்னால் இப்படி வேர்ட்டிக்கலாக வரணும், ஹரிசாண்டல்னால் இப்படி ஸ்லாண்டிங்காக போகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த மெத்தடில் போட போகிறேன். தென் இது கூட இருக்கிற6y, தென் அதே மாதிரி -2y. ஸோ அதை ரெண்டையும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸை தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைக் டேர்ம், இது ஒரு லைக் டேர்ம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராகவே சொல்லிட்டேன். ஸோ அப்போ x to be remains as x itself, that is x எக்ஸாகவே தான் இருக்கணும். 2 + 9 is 11. ஓகேங்களா? இதுக்கு அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் சேம் சைன். ஸோ ஆட் அண்ட் புட் த சேம் சைன். இங்கே பாருங்கள் y remains to be y itself. பட் இங்கே சிம்பிள்ஸை கவனிங்க, டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். ஸோ நம்ம அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ரூல்ஸ் என்ன படிச்சிருக்கோம், ஃபார் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைனும் படிச்சிருக்கோம். ஸோ 6ல் 2வை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 அண்ட் தென் கிரேட்டர் நம்பர் 6 தான் இதில் கிரேட்டர், அதனோட சிம்பிள் இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் போடணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? 11x + 4y. ஓகேங்களா? தென் இதே மாதிரி சப்ராக்ஷனில் இதுலேயும் சிம்பிளான நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன் ரீகால்க்கு, பிகாஸ் இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்ன்றதுனால தான். ஸோ சப்ராக்ட் -2mn ஃப்ரம் 6mn. ஸோ இங்கே கவனிங்க, ஃப்ரம் எது கூட இருக்கோ சப்ராக்ஷனில் மீனிங் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் நம்ம எப்போவுமே தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம மதர் டங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதிலிருந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃப்ரம்னா நம்ம
ஃப்ரம் எந்த நம்பர் கூட இருக்குதோ அந்த நம்பர் தான் நமக்கு சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு வரணும். நீங்கள் தவறுதலாக இதை ஃபஸ்ட்டு போட்டு தென் இது செகண்ட் போட்டிங்கன்னா சிம்பிள்ஸ் மாறும், அப்போ ஆன்சரே டோட்டலாக தப்பாயிடும். சரிங்களா? ஸோ ஃப்ரம்னா இதிலிருந்து. ஸோ நம்ம எதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம்? 6mnலேருந்து 2mn -2mn கொடுத்துருக்காங்க. -2mn சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ஷனில் எப்போவுமே நீங்கள் ஹரிசாண்டல் மெத்தடில் போட்டாலும் சரி, காலம் மெத்தடில் போட்டாலும் சரி, சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்னோட ரூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இந்த செகண்ட் ஒன்னோட சிம்பிள் மாறிட்டு ஃபஸ்ட் ஒன்னோட ஆட் தான் பண்ணுவோம் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே நான் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கான வீடியோ போடும்போது கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு அது டவுட்டாக இருந்தால் அதை கூட நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்துட்டு கூட இதை பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ 6mn -2mn அப்படின்னும் போது செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியதில் சிம்பிள் மாறிடும். ஏன் மாறும் அப்படின்னா, இந்த மைனஸ் என்னவா பண்ணிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ்னும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இந்த mn ஆஸ் இட் இஸ் mnஏ தான் வருமா, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னது நான் உங்களுக்கு, பென்சில் பென்னு சொல்லி கொடுத்தா பாருங்கள். லைக் டேர்ம்ஸில் அந்த லைக் டேர்ம்ஸ் எடுத்து ஆட் பண்ணும்போது வேரியபிளில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி. பட் மல்டிப்ளை டிவைடில் மாறும். நம்ம அதை பார்க்கும்போது அது எல்லாமே கிளியராக பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ mn ஆஸ் இட் இஸ் mnஏ வரணும். இங்கே என்ன மாறிடணும், இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 கூட +2 நம்ம ஆட் தான் பண்ணோம். பிகாஸ் அதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸில் இன்டைரக்டாக அடிஷனுக்கான ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிடும். ஸோ அப்போ 6 + 2 என்ன வரும்? நமக்கு 8mn வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை இப்போ இந்த ப்ராசஸ்ஸை இங்கே நான் மைனஸ் பண்ணதை, இந்த விஷயத்தை இங்கே மறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போடுற விஷயத்தையும் மறந்துட்டு வெறும்னா 6 - 2ன்னு பண்ணிடுறீங்க. 6 - 2 4ன்னு போடுறீங்கன்னா அதில் சப்ராக்ஷனுக்கான ப்ராசஸே நடக்காது. அது இந்த இடம் நடந்துடும். இங்கே கவனிங்க, மேபி ரொம்ப நல்லதாக போச்சு. இதே நம்பர் தான் இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள். இங்கே நம்ம 6 - 2 4 6 - 2 + 4ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இது அடிஷன், பட் இது சப்ராக்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர்ஸ் பாசிபிளாக நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிங்கனாலே இது ஏன் இங்கே நடக்குதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், எந்த டவுட்டும் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.